இங்கே மிதுனத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். இங்கே சனி பகவான் தனது 5-6 குடைய பலனை இங்கே 10ஆம் வீட்டில் இருந்து இங்கே நட்சத்திரநாதனான 7வது 10வது வீட்டின் வழியாக செய்வார் என்பது விதி. ஆனாலும் அங்கே குருவின் நிலைமை 6-8-12 உள்ளாரா அல்லது 6-8-12ஆம் அதிபதிகளோடு தொடர்பு கொள்கிறாரா, அந்த குரு பகவான் எந்தெந்த வீடுகளோடு தொடர்பு கொள்கிறார். உதாரணத்திற்கு இங்கே கன்னி லக்னத்திற்கு குரு பகவான் 4ல் அமர்ந்துள்ளார் என்று வைத்துக்கொள்வோம். இங்கே குருவின் தொடர்பு பெறுகின்ற வீடுகளின் பலன் இங்கே சனி பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது என்ன ஆதிபத்தியம்? 5-6 குடைய பலன்களை இங்கே குருவின் வீடுகள், குருவின் தொடர்புகள், குருவின் இணைவுகள் மூலம் இங்கே பலன்கள் நிச்சயமாக ஏற்படும். இங்கே குரு சுக்கிர நட்சத்திரத்தில் நின்றிருந்தாலும் இங்கே நாம் சனியின் நிலைமை மிகவும் முக்கியமாக, சனி வாங்கிய நட்சத்திரத்தை